வெல்கம் டு பசுமை வேனில். கிராமத்தில் இருக்க எல்லார் வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒற்றை இதழ் செம்பருத்தி செடி வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம வந்து பச்சையாக அப்படியே மென்று சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க ஜூஸ் இல்லைனா வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சும் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி செம்பருத்தி பூ தோசையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். செம்பருத்தி பூ இதழ்கள் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அந்த தோசை மாவில் வந்து கலந்துக்கலாம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெறுமனே தோசை மட்டும் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செம்பருத்தி பூ அரைச்சி கலந்து செஞ்சோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போது இந்த தோசை மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர் வச்சுருக்கேன். அப்போ வந்து குழந்தைங்க அந்த வாசனைக்கே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான செம்பருத்தி பூ பட்டர் தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.